நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒது செய்தால் அந்த தண்ணீரை வாங்குவதற்காக போட்டி போட்டுக் கொண்டு நிற்பார்கள் அருமை தோழர்கள். இதைத்தான் உருவா என்பவர் பார்க்கிறார். அந்த ஹுதைபியா உடன்படிக்கும் போது பார்த்துக்கிட்டு பின்னால போய் சொல்றாரு, நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தேன், அவங்களுடைய தோழர்கள் எல்லாம் மரியாதை செய்யறாங்க. நானும் எத்தனையோ மன்னர்களை எல்லாம் பார்த்திருக்கிறேன். அந்த மன்னர்களுக்கு அந்த மக்கள் எல்லாம் அப்படிப்பட்ட மரியாதை செய்யவில்லை. ரோமாபுரி நாட்டு கைசர் மன்னரை பார்த்திருக்கிறேன், பாரசீக மன்னர் கிஸ்ராவை பார்த்திருக்கிறேன், அபிசீனியா மன்னர் நஜாஷியை பார்த்திருக்கிறேன். ஆனா அந்த மன்னர்களை எல்லாம் அந்த நாட்டு மக்கள் அப்படி மதிக்கல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த தோழர்கள் அந்த அளவுக்கு மதிக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினால் எல்லோரும் அமைதியோடு இருக்கிறார்கள். நேருக்கு நேர் கண்கொண்டு கூட பார்ப்பதில்லை, தலையை தாழ்த்திக் கொள்கிறார்கள். புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். எப்படி பார்த்தார்கள் பார்த்தீர்களா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை? வதராஹும் யன்துரூன இலைக வஹும் லா யுப்சிரூன். அன்னைக்கு ரெண்டு வகையான பார்வை இருந்துச்சு. அபூ ஜஹலும் பார்த்தான், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் பார்த்தாங்க. ஆனா அபூ ஜஹல் பார்க்க வேண்டிய முறைப்படி பார்க்கல, அபூ பக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு முறைப்படி பார்த்தார்கள். அததான் அல்லாஹ் சொல்றான், தராஹும் யன்துரூன இலைக. சில பேர் வெளிப்படையாக கண்ணால பார்க்கறாங்க, வஹும் லா யுப்சிரூன், பார்க்க வேண்டிய முறைப்படி பார்ப்பதில்லை. அதே போலதான் இன்னைக்கு வஹாபிகள் இருந்து கொண்டிருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பார்க்கணும் அப்படி பார்க்கிறது இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இருந்த ஒரு பொருளுக்கு என்ன மரியாதை இருக்குன்னு நினைத்தார்கள் தெரியுமா? அபூ புர்தா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் மதீனாவுக்கு போனேன், அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு என்னை சந்திச்சாங்க. அவங்க சொன்னாங்க, அபூ புர்தா அவர்களே என் வீட்டுக்கு வாங்க, என் வீட்டுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாய் வைத்து குடித்த ஒரு பாத்திரம் இருக்கிறது, அந்த பாத்திரத்திலே குடிப்பதற்கு ஏதாவது தருகிறேன் பாருங்கள் என்று கூப்பிடுறாங்க. வீட்டுக்கு வாங்க, ஏதாவது சாப்பிட்டு போங்கன்னு சொல்லலாம். என்ன சொல்றாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாய் வைத்து குடித்த பாத்திரம் இருக்கிறது, அதில் தருகிறேன் வாருங்கள் என்று கூப்பிட்ட உடனே அபூ புர்தா ரலியல்லாஹு அன்ஹு அங்கே செல்கிறார்கள். புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். பாத்தீங்களா எவ்வளவு முக்கியம்னு சொல்லி. இந்த வஹாபிக்கு தான் புரியுது. இதெல்லாம் மூட பழக்கம்னு சொல்லுவாங்க. அந்த வஹாபிகள் எல்லாம் புகாரி முஸ்லிமில் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புரிய வேண்டிய முறைப்படி புரிந்திருந்தார்கள் அந்த சஹாபா பெருமக்கள். அந்த நசீபை இன்னைக்கு சுன்னத் ஜமாஅத்தினர் நமக்கு தந்திருக்கிறான் இறைவன். நாமும் அப்படி இருக்கிறோம். அன்றைக்கு முனாஃபிகீன்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புரிய வேண்டிய முறைப்படி புரியவில்லை. அபூஜஹல் விட்டுருங்க, அவன் இஸ்லாத்துக்கே வரல. இஸ்லாத்திலே இருந்தாலும் முனாஃபிக். அல்லாஹ் என்ன குர்ஆன்ல சொல்றான், இன்னல் முனாஃபிகீன் ஃபித்தர்கில் அஸ்ஃபரி மினன் நார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வேண்டிய முறைப்படி பார்க்கவில்லை. அதனால் பார்வை சரியா இருக்கணுங்க. அதனால இந்த விஷயத்தை சுன்னத் ஜமாஅத்துல போய் கேளுங்க அப்படிங்கிறோம். வஹாபிகளை கேட்டா என்ன தெரியும்? அவங்களுக்கே குர்ஆன் தெரியல, அதே சரி அவங்ககிட்ட போய் கேட்டாக்கா ஒரு டாக்டர், கண் டாக்டர், அவரை பார்க்க ஒரு ஆள் போனாரு. டாக்டர் சொன்னார், சேர்ல உட்காருங்க. உட்கார்ந்தாச்சு, மருந்து ஊத்துறாரு. எப்படி இருக்குன்னு டாக்டர் கேட்டாரு. இந்த சொன்னாரு, ஏன் அந்த டாக்டருக்கு கண்ணது வாய்ந்ததே தெரியல, அவ்வளவு மோசம் அந்த ஆளுடைய கண்ணு. அவர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுக்க போனா எப்படி இருக்கும்? அதே டாக்டர் இன்னொரு ஆள் போனாரு. டாக்டர், எதை பார்த்தாலும் எனக்கு ரெண்டு கண்ணா தெரியுது. போனது ஒரு ஆள் தான். டாக்டர் அவரை பார்த்து கேட்கிறாரு, இதை சொல்லையாப்பா நீங்க 4 பேர் வந்தீங்க அப்படின்னு. இப்ப அவர் டாக்டருக்கு எதை பார்த்தாலும் 4 நாளா தெரிஞ்சுட்டு. இப்ப இவர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் போனா எப்படி இருக்கு? குர்ஆன் ஹதீஸ் புரியாத வஹாபிகிட்ட போய் குர்ஆனுக்கு ஹதீஸ் விளக்கம் கேட்டா என்ன வரும்? குர்ஆன் ஓதிடுவாங்க, தப்பான மீனிங் சொல்லுவாங்க. ஹதீஸ சொல்லிடுவாங்க, தப்பான அர்த்தத்தை அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா இதுல தான் சில இளைஞர்கள் அவர்கள் விரித்த வரையிலே அப்பாவித்தனமா விழுந்துட்டாங்க. குர்ஆன்ல தானே சொல்றாங்க, ஹதீஸ தானே சொல்றாங்க என்று நினைச்சாங்களே தவிர, ஆனா குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மாற்றமான மீனிங் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த இளைஞர்களுக்கு தெரியாது. அதனால எவ்வளவு விஷயங்களை பாருங்க. ஈசா சாவம் இல்லைங்கிறாங்க, மௌலிது வேணாம் அப்படின்னாங்க. மௌலிது தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்றது, அது சுன்னத்தான வழிமுறை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காலத்திலே மஸ்ஜித் நபவியிலேயும் மௌலிது படிக்கப்பட்டிருக்கிறது, அது புகாரிலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது சுன்னத்தான காரியத்தை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சுன்னத்தை செய்கிற நம்மளை பார்த்து பிதத்தை செய்யறாங்க அப்படிங்கிறாங்க. மௌலிது பிதத்துங்கிறாங்க. அது எப்படி பிதத்தான்? அது பிதாத்து ஓதாதீங்க அப்படிங்கிறாங்க. சரி, மௌலிதம் ஓத வேணாம்னு சொல்றாங்க. பார்த்தா கடைசியில குர்ஆனையும் ஓதாதீங்கிறாங்க. எது உங்களுக்கு குர்ஆன் உள்ளவங்க அதெல்லாம் ஓதாதீங்க பிதத்துங்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுன்னு சொல்ல செஞ்சிருக்காங்க. எக்ரவு யாசின் அலா மௌதாக்கும், உங்களை முன் சென்றவர்களுக்கு யாசின் சூரா ஓதுங்க.
அஹ்மதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு, அபூதாவுதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு, இப்னு மாஜால பதிவு செய்யப்பட்டிருக்கு. இறந்து போனவர்களுக்கு குர்ஆன் ஓத வேண்டும் இறக்குங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. வஹாபிகள் சொல்றாங்க ஓத வேண்டாண்டு. இதுவும் ஹதீஸ் பின்பற்றுறது. இறக்குங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எதிராக உலமா கூர்ந்திருக்கிறாங்க. அல்லாஹ் ரசூல் எதை செய்ய சொல்றாங்களோ அதை செய்யாதே என்கிறாங்க. இது ஹதீஸ் பின்பற்றுவாங்க. மௌலிதெல்லாம் ஓத வேணாம்னா கடைசியில குர்ஆனையும் ஓத வேணாங்கிறாங்க. வழிபாடுகிட்ட உதவி தேட வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு பார்த்தாக்க அல்லாத்தையும் நீங்க கேட்காதீங்க, துவா செய்யாதீங்கிறாங்க. ஏன் ஒவ்வொரு தொழிலுக்கு பின்னால் கூட்டுத்துவா ஓதுனா அது இல்ல பிதாத்துக்கிறாங்கல்ல. தொழுது முடிச்சு கொண்டு நம்ம கூட்டுத்துவா ஓதுறோம், யார்கிட்ட கேட்கிறோம்? அல்லாட்ட தானே கேட்கிறோம். அந்த கூட்டுத்துவா இல்ல, சரியத்தில் இல்ல, நீங்க செய்யாதீங்கன்னு சொன்னா அல்லாத்தையும் கேட்காதீங்கன்னு அர்த்தம். சவுதியில நீங்க பாருங்க, ஸல்லல்லாஹு ரவுலா ஷரீஃபுக்கு முன்னால ஒரு ஆள் நின்று கை ஒதுக்கிறோம் வைங்களேன், அங்க உள்ள போலீஸ்லாம் அஸ்ஸலாம் லா கலாம், இந்த சலாம் மட்டும்தான், கலாம் கிடையாது அப்படின்னு. ஏன் முதல்ல அல்லாஹ் அங்க கேட்கக்கூடாது? என்ன நிக்கிறது? கையை எழுதிட்டாலே ஸல்லல்லாஹு அவங்க போய் கேட்கறான்னு நினைச்சுக்கிறது. அப்படி கேட்கறாங்கிறதுக்கு தான் பிலால் பின் ஹாரிஸ் ரலியல்லாஹு செஞ்சு காமிச்சிருக்காங்கல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி முறையிட்டாங்கல்ல. இப்னு அபீ ஷைபால பதிவு செய்யப்பட்ட ஹதீஸுக்கு முன்னாடி நான் சொன்னேன், அவன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறையிடலாம். அப்படி அது ஒரு இருக்கட்டும். சரி, ஒரு ஆள் அல்லாட்ட கேட்கலாம், ஏன்பா நீ கையை உயர்த்தலாம்னு சொல்றேன்? எவ்வளவு அறியாமை. அல்லாஹ் சொல்றான், ஐநமா தோன்றும் பசமா வச்சுல்லா, நீங்க எங்க திரும்பினாலும் அங்கே அல்லா இருக்கலாம், எங்க வேண்டுமானாலும் கேட்கலாம். ஆனா இந்த வஹாபிகள் மட்டும் எல்லா இடத்தையும் அல்லாஹ் இருப்பான், அந்த ரவுலால மட்டும் அல்லாஹ் இருக்க மாட்டான். இறைவன் சொல்றான், உதவியோட அஸ்தரிக்கும் என்னோட கேளுங்க தர்றேன், இந்த இடத்துல கேளுங்க, இந்த இடத்துல கேட்காதீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லல. எங்க வேண்டுமானாலும் கேளுங்க தர்றேங்கிறான். வஹாபிகள் சொல்றாங்க, எந்த இடத்துல வேண்டுமானாலும் கேளு, இந்த ரவுலா நின்று மட்டும் அல்லாஹ் கேட்காதுங்க. அப்படி அல்லாஹ் சொன்னாங்க, இங்க நின்றுகிட்டு அல்லாஹ் கேட்கற அல்லாஹ் சொன்னாங்க. மார்க்கத்தை புரியாதவர்களாக தான் அவங்க இருக்கிறாங்க. சரி, நம்ம வந்து ஈசான் சவால் குரான் ஓடுவீங்க, நீங்க ஓடி என்ன அவங்களுக்கு சேர்க்கிறது அப்படின்னு மார்க்க வழிகாட்டுகிறது, அதனால ஓதுறோம். இதே வஹாபிகள் வந்து தர்மம் செஞ்சாக்க அந்த போய் சேருங்க அறுவருக்கு கொள்வாங்க. நம்முடைய மார்க்கம் ஒவ்வொருக்கும் தெளிவாக வழிகாட்டுகிறது. சாஜிபுன் உபாதா ரலியல்லாஹு அன்ஹு நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து யாரும் சொல்லலாம், நான் வெளியில் போயிருந்த போது எனக்கு தாயார் வஃபாத் ஆயிட்டாங்க, அவங்களுக்காக நான் தர்மம் செய்ய நினைக்கிறேன், அந்த நன்மை போய் சேருமான்னு கேட்கிறாங்க. நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க தர்மம் செய்யுங்க, அந்த நன்மை போய் சேரும். புகாரில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அவர் இறந்து போனவங்களுக்கு தர்மம் செய்து அந்த நன்மையை சேர்த்திக்க முடியும். அதே நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட வந்து ஒரு சஹாபி வர்றாங்க, யாரும் சொல்லலாம், ஒரு ஹஜ்ஜி செய்யணும்னு என் சகோதரி நேர்ச்சை பண்ணியிருந்தாங்க, அதை நிறைவேற்றதுக்கு முன்னால இந்த உலகத்தை விட்டு அவங்க வஃபாத் ஆயிட்டாங்க, என் சகோதரிக்காக அவங்க நேர்ச்சை பண்ணாங்கல்ல, அந்த ஹஜ்ஜை பண்ண நிறைவேற்றலாமா, அது போய் சேருமா என் சகோதரின்னு கேட்கிறாங்க. நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி ஒரு கேள்வி வைக்கிறாங்க, பதில் சொல்லாம ஒரு கேள்வி வைக்கிறாங்க. அன்பு தோழரே, உங்கள் சகோதரிக்கு கடன் இருந்தா அந்த கடன் நீங்க அடைப்பீங்களா மாட்டீங்களா? அடைப்பது யாரும் சொல்லலாம். அப்படி சொன்னா பக்தி தேவையில்லாம் அல்லாஹ்வுடைய கடனை அடையுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். புகாரில பதிவு செய்யப்பட்டது. அப்ப ஹஜ் செஞ்சு இறந்து போகும்போது நன்மை சேர்த்திக்க முடியும் அப்படிங்கிறத புரியும். அதே போல நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு ஆளுக்கு நோன்பு கடமையாக இருந்து மூத்தா போயிட்டா சாம அன்ஹு வலியுஹு, அவருடைய வலிகாரர் அவருக்காக நோன்பு வைக்கட்டும். புகாரில பதிவு செய்யப்பட்டது. இறந்து போனவருக்கு நோன்பு வச்சு நன்மை சேர்த்திக்க முடியும். எல்லாம் மார்க்கம் தெளிவாக காட்டுது. தர்மம் செய்யலாம், ஹஜ் செய்யலாம், நோன்பு வைக்கலாம், குர்ஆன் ஓதலாம், எல்லாத்துக்கும் வழிகாட்டுகிறது. ஆனால் இந்த நன்மைகளை எல்லாம் தடுக்க நினைக்கிறார்கள் வாங்க. அதுல ஒண்ணுதான் தடுக்கவும் கூடாதுங்கிறது. இறந்து போறோம், அது நம்முடைய மார்க்கத்துக்கும் மற்ற மார்க்கம் வித்தியாசம் என்னன்னு கேட்டா, மற்ற மார்க்கம் எல்லாம் உயிரோடு இருப்பவர்களுக்கு தான் உதவி செய்யணும், மரியாதை செய்யணும், அதோட நிற்கும். நம்ம மார்க்கம் வித்தியாசப்படுது. இறந்து போனவங்களுக்கும் மரியாதை செய்யணும், இறந்து போனவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணணும். இங்கேயே இஸ்லாம் தனித்து விளங்குகிறது. அதெல்லாம் நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, இதா ரஐதுல் ஜனாஸா ஃபகுமு, ஒரு ஜனாஸா பார்த்தா எழுந்து நில்லுங்க நாங்கல்ல. புகாரி பதிவு செய்யப்பட்டிருக்கிறல்ல, இறந்து போனவருக்கும் மரியாதை செய். அதனால நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு கபருக்கு மேல எந்த கபருக்கு மேல நீங்க நிற்காதீங்க, உட்காராதீங்க அப்படின்னாங்க. அப்படி உட்கார்ந்தாக்கா ஒரு நெருப்பு கங்குக்கு மேல உட்கார்ந்தா எவ்வளவு வேதனை இருக்கு, அதை விட கொடுமையானதுங்கிறாங்க நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ஆள் நெருப்புல போய் உட்கார்ந்தாரு, அந்த நெருப்பு அவரோட ட்ரெஸ்ஸை ஃபர்ஸ்ட் கடிக்கும், அதுக்கு பிறகு அவரோட உடலை கடிக்கும், அது கூட பரவாயில்ல. ஒரு நெருப்புல போய் உட்கார்ந்து அப்படி எரிஞ்சு போனாலும் பரவாயில்லை, நீங்க ஒரு கபருக்கு மேல உட்கார்ந்து. இது முஸ்லிம்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.
உள்ளுக்கு தான் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு மரியாதை மேல போய் உட்கார்ந்தாக்கா உள்ளுக்கு இருக்கக்கூடியவர்களுக்கு அவமரியாதை செய்கிறீர்கள், அதை செய்யக்கூடாது என்கிறார்கள் அப்படின்னு நாங்கள் சொல்லலாம்.